ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாடு லேட்டஸ்ட்டாக வெளியிட்டு ஒரு ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இனி இவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் ஓய்வூதிய திட்டம் 1500 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓய்வூதியம் பெறதுக்கான தகுதிகள் என்ன, எப்படி பெறுவது, எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், திமுக அரசு பொறுப்பேற்றதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகளை வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு இப்போ மாதம் 1500 ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட் மூலம் அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலமாக இந்த ஆதரவற்ற திருநங்கைகளுக்கான ஓய்வூதிய திட்டம், அதாவது மாதம் 1500 கொடுக்கக்கூடிய திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திருநங்கைகள் நல வாரியத்தின் மூலம் வழங்கப்பட்ட அடையாள அட்டை வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஆதார் அட்டை, வயது சான்று, இருப்பிடச் சான்று, குடும்ப அட்டை வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. குடும்ப உறுப்பினர்களாலோ அல்லது வேறு எந்த நபர்களாலோ உதவித்தொகை பெறாத திருநங்கையராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி ஃபேமிலியில் இந்த மாதிரி எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் வாங்கியிருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய அலுவலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட சமூக நல அலுவலரை காண்டாக்ட் பண்ணி இந்த ஆதரவற்ற திருநங்கைகளுக்கான ஓய்வூதியம் மாதம் கொடுக்கக்கூடிய 1500 பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதரவற்ற திருநங்கைகளுக்காகவே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ஒரு ஸ்கீம். இது பார்த்தீங்க அப்படின்னா 40 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து திருநங்கைகளும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் நலவாரியத்தின் மூலம் வழங்கப்பட்ட அடையாள அட்டை வச்சிருக்கணும், அவங்களோட ஆதார் அட்டை, வயதுக்கான சான்று, இருப்பிடச் சான்று, குடும்ப அட்டை வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் யாருமே தமிழக அரசு தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்திலையும் பங்கேற்றதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய அலுவலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட சமூக நல அலுவலரை காண்டாக்ட் பண்ணி இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ஒரு ஆதரவற்ற திருநங்கையாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 1500 அப்படிங்கிறதுக்கு மாதம் ஓய்வூதியமாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.